ஸோ அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டடி ரோமர் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்துக்குள்ள நுழையலாம். பட் 6ஆம் அதிகாரத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில விஷயம் நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். கிருபை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே பேசிட்ட ஒரு காரியம். அப்போ இந்த கிருபை தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில எந்த 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 அளவுக்கு அதை பற்றி கொண்டிருக்கிறாங்க என்பது ரொம்ப முக்கியமா இருக்கு. பொதுவாக கிருபைனா தமிழ் வார்த்தை இல்லைங்களா, கிருபை. பட் கிருபைன்றதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? இப்போ கிருபை என்ற வார்த்தை நமக்கு, அது மிக முக்கியமா தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிருபைனா எப்படி புரியும்? ஏன்னா பேர் சபை கிறிஸ்தவர்கள்ட்ட போயிட்டு தேவன் உங்களுக்கு என்ன கிருபை பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, ரொம்ப ஏழ்மையா இருந்தேன், நல்ல வேலை இல்லாமல் இருந்தேன், கல்யாணம் பண்ணாமல் இருந்தோம், நிறைய எதிரிகள் இருந்தாங்க, சொந்த பந்தங்கள் கைவிட்டாங்க, ஆனா தேவன் எங்களை உயர்த்திருக்கிறாரு, கிருபை. பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்திருக்கிறாரு, கிருபை. இப்படிதான் அவங்களுடைய பதில் அங்க இருக்கும். பட் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி பதில்கள் வச்சிருக்க கூடாது. இந்த பதில் சரியான பதிலாக இருக்காது இல்லைங்களா? ஏன்னா இந்த ரோமர் நிருபத்துல கிருபைனா என்னன்றத பவுல் இங்கதான் பேசுறார். இதுதான் கிருபை ஆக்சுவலி இல்லைங்களா? அப்போ ஒருத்தர் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களால தேவன் ஒருத்தருக்கு நிறைய ஆசீர்வாதம் கொடுத்தாருன்னா அது கிருபை நம்ம எடுத்துட்டோம்னா, அப்ப இல்லாதவங்களை நம்ம என்ன சொல்றது? அப்ப கிருபை இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்படி பார்த்தா பவுல் அப்போஸ்தலன் நிறைய விஷயங்களை இழந்துட்டாரு. கவர்மெண்ட் ஜாப் போயிடுச்சு, அவருக்கு கைவிட்டு போயிடுச்சு, கவர்மெண்ட் ஜாப் லாஸ் பண்ணிட்டாரு. நல்ல ஆரோக்கியம் போயிடுச்சு அவருக்கு. அப்போ பவுல் கிருபை இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்படி இல்லை இல்லைங்களா? அதனால பெயர் சபை ஜனங்கள் மாதிரி நம்ம அந்த ஒரு புரிதல்ல இருக்கக்கூடாது. ஒருவேளை நமக்கு ஏதாவது பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் கிடைக்குதுன்னா அது கிருபைன்னு சொல்லிக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா எல்லாமே கிருபை தான், தேவன் கொடுக்கறதா. பட் பர்டிகுலரா ஒரு புது சிருஷ்டிகளுக்கு கிருபைனா என்ன, பைபிள் ஆஸ்பெக்ட்ல எதை குறிக்குது கிருபை? அதுவும் இந்த ரோமர் நிருபத்துல கிருபைன்றது எதை அவர் மென்ஷன் பண்றாரு கேட்டா, நம்ம எல்லாம் பாவிகள், நம்ம எல்லாரும் பாவிகள். நம்ம பாவிகளா இருக்கிறது நல்லதா கெட்டதானா கேட்டா அது கெட்டது இல்லைங்களா? நம்ம பாவிகளா இருக்கிறோம், அது கண்டிப்பா எந்த வகையிலுமே கெட்டது, தட் இஸ் பேட், அது குட் இல்லை. அப்ப பாவிகளா இருக்கிறது பேடான கண்டிஷன் தான், மோசமான கண்டிஷன் தான். பட் இந்த நிலையில எல்லா மனுஷங்களும் இருந்துட்டாலும் இந்த மனுஷங்களுக்கு ஒரு அருமையான ஒரு சான்ஸ், ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு. என்னன்னா, பாவிகளா இருக்கக்கூடிய உங்களைய நானு ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க ஒரு காரியத்தை பண்ணீங்கன்னா, நான் உங்களைய, நீங்க பாவியா இருந்துட்டாலும் நான் உங்களைய நீதிமானாக என்றேன், பார்க்கிறேன் அப்படின்னு தேவன் என்ன பண்றாருன்னா ஒரு பெரிய ஏற்பாடு பண்றாரு. சரி, என்ன விஷயம் கேட்டா ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயமா இருக்குது. பெரிய பெரிய கிரியையெல்லாம் செய்யணும் அவசியம் இல்லை. ஒரே விஷயம், விசுவாசம் வைங்க. எதன் மேல? தம்முடைய ஒரே பேரான குமாரன் மரிச்சு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாரு, அவர் நமக்காக ரத்தம் சிந்திருக்கிறாரு, அவர் ரத்தத்தினால பாவ மன்னிப்பு இருக்குது என்பதை விசுவாசித்தால் உங்களை நான் நீதிமானா பார்க்கிறேன். அப்போ சரி, அப்படி நீதிமானா பார்க்கறீங்கன்னா அதுல என்ன ஒரு ஸ்பெஷல் இருக்குது? அது என்ன ஸ்பெஷல் என்னன்னு கேட்டா 3 விஷயம் இருக்குது. பாவங்களை மூடுறாரு, அக்கிரமங்களை எண்ணாதிருக்கிறாரு, மீறுதல்களை மன்னிக்கிறாரு. இந்த 3 ஸ்பெஷல் இருக்குது, 3 அம்சங்கள் இருக்குது. இதை பத்தி நம்ம ஏற்கனவே இந்த 3 விதமான தவறுகளை பத்தி விவரமா பார்த்திருக்கோம். இதெல்லாம் நீதிமானாக்கப்படக்கூடிய பெரிய ஸ்லாக்கியம். சரி, இது எல்லா மனுஷனுக்கும் கிடைக்குதா?
எல்லா மனுஷனுக்கு தான் தேவன் ஏற்பாடு பண்ணிட்டார். பட் எல்லாருக்கும் கிடைச்சிருதான்னு கேட்டா அங்கதான் பெரிய விஷயம். எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னா ஒரே விஷயம், குமாரனை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. விசுவாசியாதவனுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அப்போ விசுவாசத்தினால் மாத்திரமே இந்த ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இந்த வகையில இந்த 2000 வருஷத்துல எத்தனை பேர் கேட்டா எல்லாரும் சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் உலகத்தின் ஜனங்களுக்கு இயேசுவை விசுவாசிப்பதற்கான காலம் பார்த்தீங்கன்னா அது தேவனுடைய ராஜ்யத்துல இந்த பூமியில நடக்கும்போது அப்போ அவங்க விசுவாசிப்பாங்க. பட் இப்போ இந்த சுவிசேஷ யுகத்துல கர்த்தர் இயேசுவை காணாமலே அவருடைய ரத்தத்தின் மேல விசுவாசம் வச்சு தேவனுடைய கிருபையினால நீதிமானாக்கப்படக்கூடிய வாய்ப்புக்குள்ள வரக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த 2000 வருஷத்துல அவருடைய சரீரமான சபை. இப்ப அந்த வகையில நமக்கான கிருபை என்ன? இந்த உலகத்திலேயே யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம். தேவன் பார்வையில பாவிகளா இருக்கக்கூடிய நாம தான் தேவன் பார்வையில நீதிமானாக எண்ணப்படுகிறோம். இது பெரிய விஷயம் அன்பானவர்களே. இது சாதாரணமா எடுத்துக்க முடியாது. இது பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா தேவனுடைய பார்வையில நம்ம நீதிமானாக நினைக்கப்படுறது அது பெரிய விஷயம். ஏன்னா நம்ம எவ்வளவு பெரிய பாவிகள் இல்லைங்களா? உண்மையிலேயே இது எவ்வளவு பெரிய விஷயம்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம எந்த அளவுக்கு பாவிகள் என்பதை உணர வேண்டும். யார் ஒருத்தர் தான் பாவி என்பதை உணராம இருக்கிறாரோ அவருக்கு இந்த விஷயம் ஒரு பெருசாவே இருக்காது. தேவனால நீதிமான் என்று எண்ணப்படுகிறது ஒரு பெரிய விஷயமாவே இருக்க. எப்போ நான் ஒரு பெரிய பாவி இல்லை, நான் சின்ன சின்ன தவறு தான் பண்ணுவேன், எவ்வளவு பேருக்கு நல்லது பண்றேன், எவ்வளவு பேருக்கு உதவி பண்றேன், அதனால அப்படின்ற நினைக்கிறவருக்கு இந்த நீதிமானாக்கப்படக்கூடிய விஷயம் பெருசாவே தெரியாது. ஆனா யார் ஒருத்தர் பாவி என்பதை உள்ள ஆழமாக உணர்றார், இப்படிப்பட்ட நிலையிலும் தேவன் என்னைய நீதிமானா பார்க்கிறாரே, அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா? அதனால்தான் கர்த்தர் இயேசு ஒரு முறை அவர் ஒரு பரிசேயன் வீட்டுல இருக்கும் போது ஒரு ஸ்திரீ என்ன பண்றாங்க தெரியுங்களா? அப்படியே அந்த தைலத்தை உடைச்சு ஊத்தி தன் தலை மயிரினால் காலை என்ன பண்ணுவாங்கன்னா அங்க தொடைப்பான். அப்போ அங்க இருக்க பரிசேயன் சொல்லுவாரு, என்ன இவரு ஒரு பாவி ஸ்திரீ வந்திருக்கிறாங்க, இந்த மாதிரி பண்றாரு, அனுமதிக்கிறாரு. அப்போ கர்த்தர் இயேசுடைய ரிப்ளை எப்படி நினைச்சு பார்த்தீங்க இல்லைங்களா? எவனுடைய பாவங்கள் அதிகமாய் மன்னிக்கப்பட்டது அந்த அளவுக்கு அன்பு கூறுவாராம் இல்லைங்களா? அப்போ அந்த ஸ்திரீ அவ்வளோ அன்பு கூர்ந்தாங்க. காரணம் அவ்வளோ பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் அவரு ஒருவேளை நம்ம கூட போட்டிக்கே வருவாரு. என்ன சொல்லுவாருன்னா, உங்க எல்லாரும் விட நான் தான் பிரதான பாவி சொல்லுவேன். நீங்களா பாவிகள் தான், பட் உங்க எல்லாரோட பயங்கரமான பாவி நான். ஏன்னா அந்த அளவுக்கு கிருபையை ருசி பார்த்திருக்கிறாரு. சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஒரு சேற்றிலிருந்து தேவன் என்ன பண்றாருன்னா நம்மளைய தூக்கி விடுறார். உளையான சேற்றிலிருந்து நம்மளைய தூக்கி விடக்கூடிய பெரிய விஷயம்தான் இந்த கிருபை, கிரேஸ். அப்ப இந்த கிருபை ஒருத்தர் பெற்றுக்கொள்ளணும்னா ஒரே விஷயம், விசுவாசம் வைக்கணும். அப்ப இந்த கிருபையுடைய அம்சங்கள் என்ன? இந்த கிருபை ஏதோ தேவன் ஆதாம் மூலமாய் வந்துட்ட பாவங்களை மட்டும் மூடுறாரான்னு கேட்டா இல்ல. அதையும் தாண்டி இந்த கிருபையுடைய பரிபூர்ணம் ஒண்ணு இருக்குது. பரிபூர்ணம் சொல்றதை விட கிருபையின் பெருக்கம், abundance of grace, அதிக abundance என்ன சொல்லலாம்? அது abundance அப்படின்னா பெருகிட்டே போகுது, அதிகரிச்சுட்டே போகுது. கிருபை ஏதோ ஒன் டைம் இல்ல, ஒன் டைம் கிருபை கிடையாது. அது கிருபை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகுது. அப்போ சகோதர சகோதரிகளே, இதுதான் நம்ம பார்க்கிறோம் இந்த கிருபையுடைய ஸ்லாக்கியம். சகோதர சகோதரிகளே, இவ்வளோ கிருபை இருக்கு.
இங்க ரோமருக்கு எழுதும் போது பர்டிகுலரா யூதர்கள் இருக்கிறாங்க. யூதர்கள் விஷயத்துல கொஞ்சம் ஒரு படி மேல நியாயப்பிரமாணம் வேற கொடுக்கப்பட்டதுனால அவங்களுடைய பாவங்கள் இன்னும் மல்டிப்ளை ஆயிற்று, குற்றங்கள் அதிகமாயிற்று இல்லைங்களா? அப்போ குற்றங்கள் அதிகரிக்க 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 கிருபை குறையுமான்னு பார்த்தா இல்ல, கிருபை பெருகிட்டே போகுது. அப்பதான் யூதர்கள் பெருமூச்சு விடுறாங்க. ஓ, எல்லாம் நீங்க புறஜாதிகளா இருக்கக்கூடிய நீங்க பரவாயில்ல, ஏதோ ஆதாமுடைய சாபம் மட்டும்தான் அவங்க மேல இருக்குது, உங்களுக்கு கிருபை இருக்குது, தப்பிக்கலாம். ஆனா எங்க கிட்ட ஆதாமுடைய சாபமும் இருக்குது. ஒரு படி மேல போய் நியாயப்பிரமாணத்தினால வரக்கூடிய சாபமும் இருக்குது. இதுல என்ன பிரச்சனைனா, நியாயப்பிரமாணத்துடைய சாபம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்குது. ஏன்னா குற்றங்களும் அதிகரிக்குது. ஆனா பவுல் சொல்றாரு, கிருபையின் பரிபூரணத்தை பெறுகிறவர்கள். ஒரு பெரிய இந்த கிருபை சாதாரண விஷயம் இல்ல, தேவன் கொடுக்கிறார் கிருபை. சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் எதுக்கு கொடுக்குற? இப்ப நம்ம இதெல்லாம் படிக்கும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா 5ஆம் அதிகாரம் முடிக்கும் போதே இந்த கேள்வி வரணும் நமக்கு. எதுக்குங்க இவ்வளவு கிருபை காமிக்கிறார்? ஏதோ ஆதாமுடைய பாவத்தை மட்டும் மூடுனா போதும் இல்லைங்களா? ஆதாம் பண்ண தப்புக்கு நம்ம எல்லாரும் பேச்சு வழக்கு சொல்லணும்னா பலிகடை ஆயிட்டோம் இல்லைங்களா? அவரு பண்ண தப்புக்கு நாம மாட்டிக்கிட்டோம். நம்ம எல்லாரும் பாவிகளாகி மரணத்துக்குள்ள போயிட்டோம். இப்ப என்ன பண்ணலாம்? ஆதாம் மூலமா வந்த அந்த ஒரு பாவம் சாபத்தை மட்டும் தேவன் க்ளோஸ் பண்ணாலே போதும் இல்லைங்களா? அது கிருபை தானே, கண்டிப்பா. ஆனா அதை தாண்டி ஆதாம் உடைய பாவத்தினால வரக்கூடிய பலவீனங்கள் அது ஒரு பக்கம் இருந்துட்டாலும், அது மூடப்பட்டாலும், அதை தாண்டி நாம செய்யக்கூடிய சில தவறுகள் இருக்கு இல்லைங்களா? அது யாருடைய கணக்குல வரும்? நம்முடைய கணக்குல வருது இல்லைங்களா? அது நம்முடைய கணக்கு தான். நம்ம எந்த சூழ்நிலையிலுமே இது நம்ம ஆதாமுடைய கணக்குல சேர்க்கவே முடியாது. அது மிக முக்கியமா புது சிருஷ்டிகளா இருக்கிறவங்க உடன்படிக்கை பண்ணவர்கள், உடன்படிக்கை பண்ண பின்னாடி அவங்க செய்யக்கூடிய மீறுதல்கள் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது ஆதாமுடைய கணக்குல நம்ம சேர்க்க முடியாது. அது நம்முடைய கணக்குல தான் அங்க சேர்க்க முடியும். அப்படி இருக்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் நம்ம விஷயத்துல அங்க புரிஞ்சுக்கணும், இந்த கிருபை எப்படி நமக்குள்ள நாளுக்கு நாள் பெருகுது, இந்த கிருபை நம்ம எப்படி பெற்றுக்கொள்றோம் இல்லைங்களா? இந்த கிருபை பெற்றுக்கொள்றது கூட ஒரே விஷயம் தான், கர்த்தர் இயேசு மூலமா. இந்த கேசு மூலமா அப்படி ரத்தத்தினால நமக்கு கிருபை கிடைக்குது இல்லைங்களா? சரி, அப்போ இதெல்லாம் கிருபை பத்தி 5ஆம் அதிகாரம் முழுக்க பேசி முடிச்சிட்டேன். ஆனா இப்போ 6ஆம் அதிகாரம் ஸ்டார்ட் பண்ணும்போது அடுத்த பாயிண்ட் எப்படி எடுக்கிறாருன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லைங்களா? எதுக்காக கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை தெரிஞ்சுக்காம வெறுமன கிருபையை மட்டும் நம்ம பார்த்துட்டு, அல்லது கிருபையை பத்தி பாட்டு பாடிட்டு அந்த கிருபைக்காக வெறுமன நன்றி சொல்லி செலுத்திட்டு இருந்தோம்னா அது எந்த வகையிலுமே பிரயோஜனமே. எதுக்காக இவ்வளவு கிருபை தேவன் பண்றார்? என்ன பர்பஸ்? ஆதாமுடைய பாவத்தை மட்டும் மூடுறதில்ல, அதுக்கப்புறம் அதிகரிக்கக்கூடிய குற்றங்கள் அது எல்லாவற்றையும் தேவன் கிருபையா மன்னிக்கிறாரு. அப்படின்னா என்ன பர்பஸ்? இந்த கிருபை ஏன் நாளுக்கு நாள் பெருகுது? அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் 6ஆம் அதிகாரத்துல ஸ்டார்ட் பண்றார். இதைத்தான் ஒரு கேள்வியா கேட்கிறாரு. எப்படி கேட்கிறாரு பாருங்க. 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, ஆகையால் என்ன சொல்லுவோம்? ஆகையால் என்ன சொல்லுவோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ 5ஆம் அதிகாரம் முழுக்க கிருபை 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 எவ்வளவு பெருசா இருக்குது, கிருபை எந்த அளவுக்கு இருக்குது இல்லைங்களா? இப்படி கிருபை இருக்கிறதுனால குற்றங்கள் அதிகரிக்க அதிகரிக்க கிருபை பெருகிறதுனால இப்பதான் பாயிண்ட் எடுக்கிறாரு. கிருபை பெருகும்படிக்கு பாவம் செய்யலாமா? அப்படி சொல்லல அவர். பாவம் செய்யலாமா அந்த வார்த்தை பவுல் இங்க பயன்படுத்தல. அவர் பயன்படுத்தின வார்த்தை நிலை நிற்கலாமா.
நிலை நிற்கலாமா? இதுதான் அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. பாவம் கிருபை பெருகுதுன்றதுக்காக இந்த பாவத்துல கண்டினியூ பண்ணிட்டு இருக்கலாமா? கண்டினியூ பண்றதுன்னா என்ன அர்த்தம்? நிலை நிற்கிறதுனா என்ன அர்த்தம்? செய்யறது பத்தி பவுல் பேசல. பாவம் செய்யலாமா அப்படின்ற ரீதியில பவுல் இங்க கொண்டு போகல. பட் நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் 2 கோணத்துல பார்க்க போறோம். அது என்ன 2 கோணம் கேட்டா, பாவம் செய்யறத பத்தியும் பார்க்க போறோம், பாவத்துல நிலை நிற்கிறது பத்தியும் பார்க்க போறோம். பட் பவுல் இங்க பேசிட்டு இருக்கிறது பாவம் செய்யறத பத்தி இல்ல, பாவத்துல நிலை நிற்கிறது. பாவத்துல நிலை நிற்கிறது. பாவம் செய்யறத பத்தி ஏன் பேசல? பட் இருந்துட்டாலும் நம்ம பாவம் செய்யலாமா என்ற கோணத்திலையும் பார்க்கலாம் இல்லைங்களா? அதையும் தெரிஞ்சுக்கிறது நல்லதுதான். ஆனா பவுல் இந்த அதிகாரத்துல அப்படி பேசுற மாதிரி நமக்கு தெரியல. அதுக்கு என்ன காரணம்ன்றத சில வசனங்கள் படிச்சா நமக்கு புரியும். இப்போ நீங்க கேர்ஃபுல்லா பைபிளை நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா திறந்து வச்சுக்கோங்க. வாய்ப்பு இருந்தா நோட் பண்ணிக்கலாம். இந்த வசனங்களுடைய விளக்கங்கள் எப்படி இருக்குது, வசனத்துடைய அமைப்பு எப்படி இருக்குன்றதை செக் பண்ணலாம். அப்போ பாவத்தில் நிலை நிற்கலாம் என்று சொல்லலாமா? இது என்ன, இவரே ஒரு கேள்வி கேட்கிறார் இல்லைங்களா? அப்போ கிருபை பெருகுது அப்படின்றதுக்காக பாவத்தில் நிலை நிற்கலாம் என்று சொல்லலாமா? ஞாபகம் இருக்குங்களாமோ, ரோமர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல ஏற்கனவே பவுலுடைய மெசேஜை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அது என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்றத 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல ஏற்கனவே நம்ம பார்த்தோம். பட் அது ஏன் தப்பா புரிஞ்சுட்டாங்க, எதனால இப்படி தப்பா புரிஞ்சுட்டாங்கன்றது காரணம் என்னன்னா, கிருபை பத்தி பவுல் பேசிட்டு வர்றார் இல்லைங்களா? குற்றங்கள் அதிகரிக்க அதிகரிக்க கிருபையும் பெருகுதுன்னு பவுல் பேசினார் இல்லைங்களா? அந்த ஒரு கான்செப்டை பவுல் எப்படி கொண்டு போறான்றத புரிஞ்சுக்காம இருந்ததுனால தான் இந்த ஒரு வகுப்பார் என்ன பண்றாங்கன்னா ராங்கா புரிஞ்சு வச்சுட்டாங்க. குற்றம் அதிகரிக்க அதிகரிக்க கிருபை பெருகுது சொன்னோம்னா இது எப்படி இவங்க ராங் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டாங்க? சொல்றாரு பாருங்க, ரோமர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நன்மை வரும்படிக்கு, நன்மைனா கிருபை, நன்மைனா கிருபைன்னு வச்சுக்கோங்க, மன்னிப்பு கிருபை. நன்மை வரும்படிக்கு, நன்மை எப்படி வருது நமக்கு? அந்த கிருபை எப்படி கிடைக்குது? நம்ம நல்லவங்களா இருக்கும்போது கிடைக்குதா, நம்ம குட்டா இருக்கும்போது கிடைக்குதா, பேடா இருக்கும்போது கிடைக்குதா? பேடா இருக்கும்போது கிடைக்குது இல்லைங்களா? அப்போ நம்ம பேடா இருந்தா தான், நாளுக்கு நாள் பேடா இருக்கும்போது, அந்த வார்த்தை இங்கிலீஷ் வேர்டு யூஸ் பண்ண தப்பா எடுத்துக்காது, ஏன்னா இங்கிலீஷ் வேர்டு அதை நம்ம அது கரெக்டா நம்ம பார்க்கணும். ஏன்னா நன்மை தீமை இது தமிழ்ல அங்க போட்டிருக்கிறாங்க, பட் இங்கிலீஷ்ல குட் பேட் அப்படித்தான் போட்டிருக்கிறாங்க. ஏன்னா அந்த தீமை என்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல பேடுன்னு போட்டிருக்கிறாங்க இல்லைங்களா, அது கரெக்ட். பட் இதே தீமை என்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல இன்னொரு வார்த்தை இருக்குங்க, ஈவில்னு ஒன்று இருக்குங்க. ஈவில், ஈவில்னா அதுவும் தீமை தான் தமிழ் வார்த்தை இருக்குது. பட் புரிஞ்சுக்கணும், அது வேற இது வேற. இது வந்து பேடு கண்டிஷன். ஒரு குட் வர்றதுக்காக பேடா இருக்கலாமா அப்படின்னு இவங்க பவுல் மற்றும் மற்ற ஜனங்கள் என்ன பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, தேவன் இருந்து ஒரு நல்லது வர்றதுக்காக நம்ம கெட்டதா இருக்கணும், பேடா இருக்கணும், தீமை நமக்குள்ள இருக்கணும், பாவம் பண்ண 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 கிருபை பெருகுதாமா. இப்படிதான் பவுல் பிரசங்கம் பண்றாரு. ஆனா அதுக்கப்புறம் என்ன சொல்ல வரான்றத புரிஞ்சுக்காமலேயே இவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்போ நம்ம நன்மை வரும்படிக்கு தீமை செய்யலாம், நல்லா பாவம் பண்ணலாம், பாவத்துல நிலை நிற்கலாம். ஏன்னா அப்படி இருந்தோம்னா கிருபை பெருகுது இப்படின்னு இவங்க போதிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு சில பேர் தூஷித்து சொல்லுகிறார்கள். உண்மையிலேயே அப்படி ஒருவேளை யாராவது போதிச்சாங்கன்னா கண்டிப்பா ஆக்கினை நீதியாக இருக்கும். அது ராங் புரிதல். அப்புறம் எதுக்கு பவுல் சொல்றாரு 5ஆம் அதிகாரத்துல
கிருபை பெருகுது, கிருபையின் பரிபூர்ணம். குற்றங்கள் அதிகரிக்க அதிகரிக்க கிருபை பெருகுன்னு அவர் தானே சொல்றாரு. ஆமா சொல்றாரு. பட் இதெல்லாம் அறகுறையா புரிஞ்சுக்கிறதுனால, அதனாலதான் 6ஆம் அதிகாரத்துல பவுல் இன்னும் விவரமா பேச ஆரம்பிக்கிறார். என்ன விஷயம், முழு விஷயம் கேட்காமலேயே அறகுறையா கேட்டுக்கிட்டு இப்படித்தான் ராங்கா பேசிட்டு இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறது, அப்படித்தான் நடந்திருக்குது அந்த காலத்துல. அதுவும் ரோம் எக்லீஷியால இந்த மாதிரி சில பேர் பண்ணிருக்கிறாங்க. பவுலுடைய பிரசங்கம்லாம் இந்த மாதிரி போயிட்டு இருக்குது, ஒன்றும் சரியில்லை அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அதனால தான் பவுல் முதல் 5ஆம் அதிகாரத்தை முடிச்சுறார். கிருபை கிருபை தான். கிருபைன்றது மச் மோர் இல்லைங்களா? கிருபை கிருபை மட்டும் இல்லை, அது கிருபை விட இன்னும் அதிகமா கிடைக்கும். கிருபையின் பரிபூர்ணம், அதெல்லாம் பவுல் பேசி முடிச்சிட்டார். கண்டிப்பா இதை படிக்கும் போது அங்க இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு ஒரு நேரம், ஒரு செகண்ட், என்னப்பா பவுல் இப்படி பேசுறாரு, அப்போ அவங்க நம்ம பவுலை பத்தி இந்த மாதிரி சொன்னாங்களே உண்மையா இருக்குமோ அப்படின்ற நினைக்கிற அளவுக்கு கண்டிப்பா போகும் மைண்ட். ஆனா 5ஆம் அதிகாரத்தோட நின்னுட்டோம்னா அப்படித்தான் மைண்ட் போகும். 5ஆம் அதிகாரத்தோட முடிச்சிட்டோம்னா அப்படிதான் மைண்ட் போகும். என்ன சொல்லணும்னா, உலகத்துல இருக்க எல்லா பேர் கிறிஸ்துவ சபை ஜனங்களுமே 5ஆம் அதிகாரத்தோட ஸ்டாப் பண்ணிடுறாங்க. 5ஆம் அதிகாரத்தோட முடிஞ்சு போச்சு. கிருபை இருக்குப்பா, கிருபை பிரச்சனையே இல்லை, கிருபை இருக்குது, நாளுக்கு நாள் கிருபை அதிகரிக்குது, போதும், அதோட பைபிள் க்ளோஸ். ஆனா 6ஆம் அதிகாரத்துல விஷயமே இருக்குது. என்ன விஷயம்னா, இந்த கிருபை ஏன் அதிகரிக்குது? மீறுதல் பெருக பெருக கிருபை அதிகரிக்குது இல்லைங்களா? குற்றம் அதிகரிக்க அதிகரிக்க கிருபை அதிகரிக்குது. ஏன்ற விஷயம் இப்பதான் 6ஆம் அதிகாரத்துக்குள்ள பவுல் தெளிவா பேசாம. தயவு செய்து 6ஆம் அதிகாரத்துக்கு மேல கொஞ்சம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பவுல் என்ன சொன்னான்றதை என்ன பண்ணிக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. அப்படின்ற மாதிரி தான் இப்ப 6ஆம் அதிகாரத்துக்குள்ள பவுல் என்ன பண்றாருன்னா நுழையிறாரு. கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய ரோமர்கள், அதாவது ரோமன் சபையார் எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ கிருபை இருக்கு, ஆச்சரியமா இருக்குது, யாருக்குமே தெரியாது இந்த கிருபை இருக்கிறது. சரி, இந்த கிருபை ஏன் அதிகரிக்குது, ஏன் இவ்வளவு கிருபை தேவன் கொடுக்கிறார் அப்படின்னு காரணத்தை இப்பதான் பவுல் போட்டு உடைக்கிறாரு பாரு. இப்பதான் அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்குது, இப்பதான் சீரியஸ்னஸ் புரியுது. ஓ, கிருபை கொடுக்கிறதுக்கு இவ்வளோ பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்குதா? இந்த கிருபை அதிகரிக்கக்கூடிய இந்த கிருபை கிடைக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயம் இருக்குதா? அப்ப இது செய்யாம இந்த கிருபை நமக்கு என்ன பண்ணாது, கிடைக்காதே அப்படின்ற ஒரு மைண்டுக்கு அங்க போவான். அன்பானவர்களே, இப்ப நாமளும் அந்த வகையில நம்முடைய மனதை தயார்படுத்த வேண்டி இருக்குது. ஸோ இப்போ உள்ள இறங்கலாம். நமக்காக தேவன் எவ்வளோ கிருபை வச்சிருக்கிறார். கண்டிப்பா கிருபை நாளுக்கு நாள் பெருகும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. பட் அந்த கிருபையை சுதந்திரிக்கணும். இந்த கிருபையை தேவன் கொடுக்கக்கூடிய காரணம் என்ன? இந்த கிருபைக்கு பின்னாடி தேவன் என்ன ஒரு காரியத்தை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார்? அப்படி செய்கிறவர்களுக்கு மட்டுமே இந்த கிருபை அதிகரிக்கும். சோ ஆரம்பிக்கலாம். பவுல் இப்போ ஸ்டார்ட் பண்றாரு 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவம் பாவம் செய்யலாமா? நோ அப்படி வரதில்லை. பட் நம்ம ஃபர்ஸ்ட் அந்த கோணத்தையும் பார்த்துடலாம். ஏன்னா அப்பதான் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், அதுக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு தெரியும். பாவம் செய்யலாமா, கிருபை பெருகும்படிக்கு பாவம் செய்யலாமா என்று சொல்லுவோமா? கண்டிப்பா கூடாது. ஆரம்பத்துல இந்த வசனம் படிக்கும் போது அப்படித்தான் நமக்கு தோணும். அப்போ பாவம் பண்ணா கிருபை பெருகுது, அப்ப பாவம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி தான் பவுல் என்ன பண்றாருன்னா இங்க பேசிட்டு இருக்கிறார். உண்மையிலே அந்த ஒரு கோணத்தின் படி பார்த்தா தப்பு இல்லை, இல்லைங்களா? உண்மை தான். நம்ம பாவம் பண்றதுனால கிருபை பெருகுது அப்படின்னு சொல்லும் போது, கிருபை பெருகுன்றதுக்காக, ஒரு நன்மை வரும்ன்றதுக்காக தீமை செய்யலாமா, பாவம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா அது ராங். அப்படி செய்யக்கூடாது.
அப்ப என்ன என்ன பண்ணணும் பிரதர்? பாவம் செய்யக்கூடாதா? ஆமா, பாவம் செய்யக்கூடாது. ஆனா பாவம் செய்யாம இருக்க முடிய மாட்டேதே. டெய்லி பாவத்துல விழுந்துடுறோமே, என்ன பிரதர் பண்றது? அப்படியே ஒரு அடுத்த கேள்வி வருமா இல்லைங்களா? அங்கதான் நமக்கு இடிக்குது. கிருபை பெருகும்படிக்கு பாவம் செய்யலாமா? கண்டிப்பா கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? பாவம் செய்யக்கூடாது. சரி, பாவம் செய்யக்கூடாது. ஆனா பாவம் பண்றது இல்லையா? செய்யறோமா இல்லைங்களா? எஸ். பாவம் வேணும்னு செய்யறது இல்லை, விரும்பி செய்யறது இல்லை, ஆனா பண்ணிடுறோம். அப்ப என்ன பாயிண்ட் பவுல் கொடுக்குறாரு அப்படின்னா, இப்பதான் வசனம் கேர்ஃபுல்லா கவனிக்கணும். இது செய்யறத பத்தி பவுல் பேசல, நிலை நிற்கிறது. செய்யறது வேற, நிலை நிற்கிறது வேற. இது ரொம்ப முக்கியமான டிஃபரன்ஸ் அன்பானவர்களே. பாவம் செய்யறது என்பது வேற, நிலை நிற்பது என்பது வேற. பாவம் செய்யறது என்பது வேற. பாவத்துல இங்கிலீஷ்ல என்ன வேர்ட்னா கண்டினியூ இன் சின். கண்டினியூ பண்றது, பாவத்தை கண்டினியூ பண்ணலாமா? பாத்தீங்களா டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்க முடியுதுங்களா? சோ அப்போ ஏதோ சில விஷயம் இருக்குது. பட் 1ஆம் வசனத்தோட நமக்கு இன்னும் ஒரு புரிதல் இன்னும் கிடைக்க மாட்டேது. அதனால இப்ப என்ன பண்ணலாம், நம்ம அடுத்து 2ஆம் வசனத்துக்கு போகும்போதுதான் பவுல் எதற்காக கிருபையானது கொடுக்கப்படுகிறது அப்படின்றத சொல்றாரு இல்லைங்களா? அப்போ முதல் வசனத்துல அவரே கேள்வி கேட்டுறாரு. கேள்வி கேட்டு பதில் ஒன் வேர்ட்ல சொல்லி முடிச்சுறாரு. கூடாதே. என்ன கூடாதே? பாவத்துல நிலை நிற்க கூடாதே, கண்டினியூ பண்ண கூடாது. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் பாயிண்ட் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இன்னொரு முழுமையா பவுல் கொடுக்கல. அந்த முழுமை இப்பதான் பேச ஆரம்பிக்கிறார் 2ஆம் வசனத்துல இருந்து. சோ இப்போ 2ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன், கவனிங்க. 2ஆம் வசனம் ரொம்ப கவனிக்க வேண்டிய வசனம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயம் இருக்குது. என்ன இன்ட்ரெஸ்டிங் விஷயம்னா, இத எழுதிட்ட மூத்த பிரதர்ஸ் எப்படி விளக்கம் கொடுக்குறாங்கன்னா உண்மையிலே ஆச்சரியமா இருக்குது. சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்துல எந்த ஜனங்களாலுமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு சத்தியம் ஒண்ணு இருக்கு, ரொம்ப முக்கியம். ஈவன் பைபிள வச்சிருக்கிற கிறிஸ்தவர்கள் உட்பட இந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்காம இருக்கிறாங்க. இன்னும் ரொம்ப முக்கியம், சத்தியத்தை தெரிஞ்ச பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் என்று அழைக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள், அவங்க மத்தியில கூட அநேகர் சொல்ல முடியாது, கண்டிப்பா சிலர் சொல்லலாம், இருக்கிறாங்க ஒரு மாபெரும் சத்தியத்தை தெரிஞ்சுக்காம இருக்கு. அது என்ன சத்தியம்? அந்த சத்தியம் தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில யாரெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்களோ, அந்த சத்தியத்தை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்களோ, அந்த சத்தியத்துக்கு ஏற்றபடி வாழ்ந்து ஓடி முடிக்கிற ஒரு வகுப்பார் இருக்கிறாங்க. அந்த சத்தியத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு சரியா ஓடாம இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அந்த சத்தியத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சும் எதிர்மறையா வாழ்றவங்களும் இருக்கிறாங்க. அன்பானவர்களே, இது நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டா தான் இப்ப 2ஆம் வசனத்துக்குள்ள போகும்போது என்ன சொல்ல வரான்றத புரிஞ்சுக்க முடியும். உலகத்தாருக்கு இந்த ட்ரூத் சுத்தமா தெரியாது, கிறிஸ்தவங்க கண்டே பிடிக்கல. நம்ம விஷயத்துல, பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் விஷயத்துல 4 கேட்டகரி சொல்லலாம். 4 கேட்டகரி என்ன குறிக்குதுன்னா, பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில ஒரு கேட்டகரிக்கு இதை பத்தி ஒரு ஐடியாவே இல்லை, அவங்களை விட்டுருங்க. 3 பேருக்கு இது என்னன்றது தெரியும். அதுல ஒரு வகுப்பார் இந்த ட்ரூத்தை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அந்த ட்ரூத் படி வாழ்ந்து முடிச்சிடறாங்க, சபை. இன்னொரு வகுப்பார் சரியா வாழ்றது இல்ல, தொய்வு ஏற்படுது, திரள் கூட்டம். இன்னொரு வகுப்பார் எதிர்மறையான வாழ்க்கை வாழ்றாங்க, அந்த ட்ரூத் தெரிஞ்சும்
அதற்கு எதிர்மறையா வாழ்க்கை வாழ்ந்து அதை அவமானப்படுத்திடுறான். 2ஆம் மரண வகுப்பா. இப்ப சொல்லுங்க, அது என்ன சத்தியம்? அது என்ன சத்தியம்? என்னங்க பிரதர், விடுகதை மாதிரி போடுறீங்களே, நீங்க கேட்கலாம். இது ஒரு விடுகதையா கூட வச்சுக்கோங்க. பட் அது என்ன ட்ரூத்? ஒருவேளை இது விடுகதையா போட்டோம்னா நம்ம என்ன சொல்லலாம்? எந்த ட்ரூத்? பைபிள்ல நிறைய ட்ரூத் இருக்கு இல்லைங்களா? பட் இது என்ன ட்ரூத் பத்தி பவுல் இங்க பேசுறாரு? அதுதான் இங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். தேவனுடைய கிருபையில இப்போ கர்த்தருடைய மரணத்தை நம்ம எல்லாரும் நினைவு கூறிட்டு வந்திருக்கிறோம். கண்டிப்பா தொடர்பு இருக்குது. கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறுற விஷயத்துல நம்ம எல்லாருக்கும் இந்த சத்தியத்தை பத்தின ஒரு பெரிய ஒரு தெளிவு நம்ம எல்லாரும் வாங்கியிருக்கிறோம். அது இந்த நாட்கள் அதை பத்தி நிறைய பாடங்கள் கேட்டிருக்கிறோம், அதை பத்தி படிச்சிருக்கிறோம். அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அப்பத்திலும் பாத்திரத்திலும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? கை வச்சுட்டோம். அன்பானவர்களே, அப்படின்னா அது என்ன ட்ரூத் அப்படின்றத இப்போ 2ஆம் வசனத்துல ஸ்டார்ட் பண்றாரு. நான் படிக்கிறேன், கவனிங்க. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? உண்மையிலே இந்த ரோமர் ஸ்டடி பண்றதுக்கு முன்னாடி வரைக்குமே இல்லைங்களா, என்ன சொல்லணும்னா நேத்து முந்தா நேத்து வரைக்குமே பாத்தீங்கன்னா ட்ரூத்துக்கு வந்த புதுசுல இந்த வசனங்களை என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி வச்சிருந்தோம், அது வரைக்கும் இப்போ வரைக்கும் அதே அண்டர்ஸ்டாண்டிங் தான் வச்சிருந்தோம். பட் எப்போ இந்த 6ஆம் அதிகாரத்தை உட்காந்து படிக்க உட்கார்றோமோ அப்பதான் புரியுது, இவ்வளோ நாள் நம்ம இது எப்படி புரிஞ்சுக்கிட்டோம். இவ்வளோ நாள் இந்த வசனங்களை ஏதோ பேர் சபை ஜனங்கள் மாதிரி படிச்சு புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டோமே. இது இவ்வளோ ஆழமான விஷயம் இருக்குதுன்றத நம்ம கண்டுபிடிக்கலையே. ஆனா தேவன் நமக்கு இந்த ஒரு ஸ்டடி மூலமா என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை புரிய வச்சுட்டாரு. அப்பதான் நம்முடைய பிரதர்ஸ் எழுதுறாங்க இதை பத்தி. உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன் இந்த ட்ரூத் ஈவன் மொழிபெயர்ப்பாளர்கள் கூட தெரியலன்ற இந்த ட்ரூத் பைபிளை மொழிபெயர்ப்பாளருக்கு தெரியாதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டாங்க. ஆனா இவ்வளவு பெரிய ட்ரூத் இருக்குன்றத நம்ம தெரிஞ்சவங்க மட்டும்தான் இந்த பைபிள் டிரான்ஸ்லேஷன்ல ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிப்பாங்க. அது என்னன்றத இப்ப பார்க்கலாம். இப்ப விளக்கங்களுக்குள்ள போகலாம். ஏன்னா இது வரைக்கும் நீங்க நினைக்கலாம் பிரதர் என்னமோ சொல்ல வரீங்க, பட் என்னன்றது ஒண்ணு விளங்க மாட்டேங்குது, தெளிவா சொல்லுங்க, நீங்க கேட்கலாம். சரி, இப்போ நம்ம என்னன்றத பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் தமிழ்ல இருந்த ஆரம்பிக்கலாம். தமிழ் வசனத்துல என்ன சொல்லுது? பாவத்துக்கு மரிச்சாச்சு. யாரு? நாம. என்னைக்கு மரிச்சோம்? டக்குனு மைண்டுக்கு எது கிளிக் ஆகும்? நம்ம பேப்டிசம் எடுத்த டைம் தான் கிளிக் ஆகும். கரெக்டுங்களா? பேப்டிசம் எடுத்த அன்னைக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? மரிச்சிட்டேன். எதுக்கு? பாவத்துக்கு. உடைய அர்த்தம் என்ன? பாவத்துக்கு மரிச்சிட்டேன். உடைய அர்த்தம் என்ன? ரொம்ப காலமா பாவம் பண்ணிட்டே இருந்தேன். பாவம் பண்ணிட்டு இருந்த நானு பேப்டிசம் அன்னைக்கு பாவத்துக்கு மரித்து விட்டேன். உடைய அர்த்தம் என்னன்னா ஆஃப்டர் பேப்டிசத்துக்கு அப்புறம் நான் பாவமே பண்றதில்லை. அப்படிதானே அர்த்தம்? அப்படிதானே அர்த்தம்? கண்டிப்பா இந்த அர்த்தத்தின் படி நம்ம புரிஞ்சுட்டோம்னா கண்டிப்பா தேவனுடைய பிள்ளைகள் பாவம் என்ற விஷயம் ஆஃப்டர் பேப்டிசம் வாழ்க்கையில பண்ணவே கூடாது. இப்படி சொல்லும் போது நமக்கே குத்துது. ஐயோ பிரதர், நிறைய டைம் பண்ணிட்டேனே, பண்ணக்கூடாதுன்னு தெரியுது, ஆனா பண்ணிடுறேனே. இப்படியே கேள்விகள் நமக்குள்ள வந்துட்டே போயிட்டு இருக்கு. ஏன்னா தமிழ் வசனம் இப்படித்தான் இருக்கணும். பாவத்துக்கு மரிச்சாச்சாமா நாம. பாவத்துக்கு மரிச்சாச்சு அப்படின்னா எப்படி நாம பிழைப்போம்? பாவத்துக்கு மரித்த நாம் பாவம் பண்ணிட்டு இருந்தோம்னா
அந்த பாவம் பண்ணோம்னா பிழைக்க முடியாது இல்லைங்களா? ஆனா நம்ம பண்றதே இல்லைங்களா? பண்றோம் இல்லைங்களா? அப்ப என்ன எப்படி புரிஞ்சுக்கிறது? ரொம்ப கஷ்டமா இருக்கு. சகோதர சகோதரிகளே, மறுபடியும் ஒரு கேள்வியத்தான் பவுல் என்ன பண்றாருன்னா அங்க வைக்கிறார். இப்போ இதனுடைய பதில் நம்ம கண்டுபிடிக்க முயற்சி எடுக்கும் போது, பெயர் சபை ஜனங்கள் இப்படித்தான் வசனங்கள் புரிஞ்சுக்கிட்டு, அப்போ நம்மளாம் பாவம் பண்ணக்கூடாது, பாவம் பண்ணாம இருக்கணும், தேவன் கிட்ட அர்ப்பணிப்பு பண்ண பின்னாடி பாவமே பண்ணக்கூடாது அப்படின்னு பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும்னு சொல்லி பிரசங்கங்கள் பண்றாங்க. ஆனா அப்படி பிரசங்கம் பண்றவரே தன் வாழ்க்கையில பாவங்கள் பண்றத வெளியே சொல்ல மாட்டார். மேற்கனவே பார்த்தோம் போன அதிகாரத்துல, பாவம் மனிதனை ஆண்டு கொண்டிருக்கிறது, மரணம் மனிதனை ஆண்டு கொண்டிருக்கிறது. ஏன்? பாவம் இருக்கிறதுனால. இந்த சரீரத்துல நம்ம சாகுற வரைக்குமே சரீரத்தை பாவம் நாசம் செய்யும். அப்படி இருக்கும்போது பாவத்துக்கு மறிக்கிறதுனா என்ன பிரதர்? பாவத்துக்கு மறிக்கிறதுனா என்ன? நான் இவ்வளவு நாள் பாவத்துல வாழ்ந்தேன், நான் பாவத்துக்கு இப்ப மறிக்கிறேன், இனிமேல் பாவமே செய்ய மாட்டேன், இப்படி நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம வாழ்க்கை அது பொய்யாயிரும் இல்லைங்களா? ஏன்னா நம்ம பேப்டிசம் எடுத்த பின்னாடி நம்மள யாராவது சொல்ல முடியுமா, பிரதர் ஆஃப்டர் பேப்டிசத்துக்கு அப்புறம் நான் இது வரைக்கும் ஒரு பாவம் பண்ணதில்லை பிரதர், சொல்ல முடியுமா? இல்லையே. அப்போ கேள்விகள் வந்ததுனால தான் உட்கார்றாங்க எக்லீஷியாவா. சோ எக்லீஷியாவா உட்கார்ந்து என்ன பண்றாங்கன்னா, இது எந்த எக்லீஷியா நீங்க கேட்டீங்கன்னா, அந்த எக்லீஷியாவுடைய பேரு நம்ம சொல்லணும்னா இந்த ஒரே நிமிஷம். அந்த எக்லீஷியா பாத்தீங்கன்னா சகோதர சகோதரியே, இந்த நியூ ஆல்பனி பைபிள் ஸ்டூடெண்ட். இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, நியூ ஆல்பனி லியூஸ்வில்லே பைபிள் ஸ்டூடெண்ட் எக்லீஷியா. இவங்க அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு எக்லீஷியா உட்கார்றாங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ஸ்டடிலாம் பாத்தீங்கன்னா எங்க இருந்து நீங்க எடுக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த எக்லீஷியா உட்கார்ந்து வசனம் பை வசனமா ஸ்டடி பண்ணிருக்கிறாங்க. இது ஏதோ ஒரு பிரதருடைய தாட் கிடையாது, ஒரு சிங்கிள் பிரதருடைய தாட் கிடையாது. ஒரு எக்லீஷியா உட்கார்ந்து ஸ்டடி பண்ணிருக்கிறாங்க, ரொம்ப டீப்பா உள்ள போயிருக்கிறாங்க. அப்பதான் இந்த மாதிரி கேள்விகள் வந்ததுனால தான் இது இப்படி புரிஞ்சுக்க கூடாது, இதுல ஏதோ வேற ஏதோ விஷயம் இருக்குன்றத கண்டுபிடிக்கிறான். அப்போ அவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்குது, இது எப்படி என்ன புரிஞ்சுக்கிறது? பாவத்துக்கு மரித்த நம்ம என்னைக்கு பாவத்துக்கு மரிச்சோம்? பாவத்துக்கு மரிச்சிட்டோம்னா பாவத்துக்கு மரிச்ச பின்னாடி பாவம் பண்ணக்கூடாதே, ஆனா நிறைய நேரங்கள பாவங்கள் பண்ணிடுவோமே. அப்ப என்ன இது? கன்ஃபியூஷன் ஆகுது அவங்களுக்கு. அப்பதான் பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சத்தியம் தேவன் ஆல்ரெடி கொடுத்திருக்கிறார். அந்த சத்தியம் தெரிஞ்சதுன்னா ஒரே காரணத்தினால தான் இந்த ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறான். ஓஹோ, இந்த வசனம் டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் கண்டுபிடிச்சிடறான். மொழிபெயர்ப்பாளர்களுக்கு இந்த விஷயமே புரியாதனால அவங்க இஷ்டத்துக்கு ஒரு வார்த்தையை போட்டு விட்டாங்க. அன்பானவர்களே, அது என்னன்றது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, அவங்க சர்ச் பண்ணிருக்கிறாங்க. இங்கிலீஷ்ல எப்படி வரும்னா, we are dead to sin, we are dead to sin, பாவத்துக்கு மரித்த நாம். இந்த சென்டென்ஸ்ல வரக்கூடிய கிரீக் வேர்டுல இருக்கு இல்லைங்களா, இதே சென்டென்ஸ் வேற எங்கேயாவது வருதா சர்ச் பண்ணிருக்கிறாங்க. சர்ச் பண்ணா அந்த சர்ச் பண்ணிட்டு ஒரு ரிசல்ட் கொடுக்குது பாருங்க, சேம் அதே சென்டென்ஸ், அதே வாக்கியம், அதே கிரீக் வேர்டு காமிக்குது, பளிச்சுன்னு காமிக்குது, தூக்கி வாரி போட்டுச்சோம். அப்பதான் யோசிக்கிறாங்க, இந்த மொழிபெயர்ப்பாளர்கள் என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க. பாவம் அவங்களுக்கு விஷயம் புரியல, சத்தியம் தெரியாதனால ஏதோ புரிதல் என்ன பண்ணிட்டாங்கன்னா டிரான்ஸ்லேஷன் பண்ணி விட்டாங்க. அவங்க பண்ணதுனால நாம சரியா புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. சரி, என்ன பிரதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
இதே சென்டென்ஸ், இதே கிரீக் வேர்டு வரக்கூடிய இந்த வாக்கியமானது வேற எங்க வருது நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா, அப்படியே சில வசனம் தள்ளி கீழே போனீங்கன்னா ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம் வருது. ஆனா அங்க டிரான்ஸ்லேஷனை கொஞ்சம் மாத்தி பண்ணிட்டாங்க. ஏன்னா மொழிபெயர்ப்பால் தெரியுது, என்னப்பா அங்க இருக்கிற மாதிரி இங்கேயும் வருது, ஆனா அங்க இருக்கிற மாதிரி டிரான்ஸ்லேஷன் இங்க பண்ணோம்னா அர்த்தமே மாறுதே, டிரான்ஸ்லேஷனே மாறுதே, மீனிங்கே மாறுதேன்ட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்க இருக்கிற மாதிரி இங்க பண்ண வேண்டாம், வேற மாதிரி பண்ணிக்கலாம்னு வார்த்தையை மாத்தி போட்டாங்க. இப்போ படிக்கலாம். ஆக்சுவலி என்ன சொல்லணும்னா 10ஆம் வசனத்துல தான் கரெக்டாவே பண்ணிருக்கிறாங்க, அதான் உண்மை. 10ஆம் வசனத்துல பண்ண மாதிரி தான் 2ஆம் வசனத்திலையும் பண்ணிருக்கணும். ஆனா அவங்க புரியாதனால அவங்க தப்பா பண்ணிட்டாங்க. சோ இப்போ படிக்கலாங்களா? 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதான் நீங்க கண்டுபிடிக்க முடியுதுங்களா உங்களால? நீங்க பாக்குறீங்களா? பாருங்க. இப்போ இந்த வசனத்துல யார பத்தி வருது? கர்த்தர் இயேசு பத்தி வருது இல்லைங்களா? இயேசு மரிச்சாரா? ஆமா. எதுக்காக மரிச்சார்? எதுக்கு மரிச்சார்? பாவத்துக்கு மரிச்சார். பாவத்துக்கு மரிச்சாரா? பாவத்திற்கென்று மரிச்சார். வார்த்தை கவனிங்க. தமிழ் டிரான்ஸ்லேஷன் பாவத்திற்கென்று ஒரு தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறார். என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, நமக்கு வரும்போது 2ஆம் வசனத்துல மொழிபெயர்ப்பாளர்கள் என்ன மொழிபெயர்த்துட்டாங்கோ? பாவத்துக்கு மரித்த நாம் அப்படின்னு போட்டாங்க. உடைய அர்த்தம் என்ன? ரொம்ப காலம் பாவம் பண்ணிட்டு இருந்தோம், பேப்டிசம் அன்னைக்கு பாவத்துக்கு மரிச்சாச்சு, பாவத்துக்கு மரிச்சாச்சு, இனிமேல் பாவமே பண்ணக்கூடாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். அதே கிரீக் வேர்டு தான் இங்கேயும் வருது. ஆனா மொழிபெயர்ப்பாளர்கள் இப்போ வார்த்தையை மாத்துறாங்க. இயேசு மரிச்சாராமா, பாவத்திற்கு மரிச்சாருன்னு போடல, பாவத்திற்கென்று மரிச்சாரு. இப்ப பாவத்துக்கென்று சொல்லும் போது வார்த்தை, தமிழ் வார்த்தை மாறுது, ஒரு புரிதல் கிடைக்குது. என்ன புரிதல்? இயேசு பாவத்துக்கென்று மரிச்சார்னா அது யாருடைய பாவம்? உலகத்தாருடைய பாவம். உலகத்தாருடைய பாவத்துக்காக இவர் மரிச்சாரு அப்படின்னு ஒரு தெளிவான புரிதல் கிடைக்குதா இல்லைங்களா? இதுதான் கரெக்ட். ஆக்சுவலி இந்த டிரான்ஸ்லேஷன் தான் கரெக்ட். உலகத்துடைய பாவத்துக்கென்று இயேசு மரிச்சார். ஆனா என்ன ஆச்சரியம்னா, இதே கிரீக் வேர்டு, இதே வாக்கிய நடை சேம் எங்க வருதுன்னா 2ஆம் வசனத்துல வருது. ஆனா டிரான்ஸ்லேஷன் இங்க பண்ண மாதிரி அங்க பண்ணாம விட்டான். அதுதான் பெரிய பிரச்சனை. அப்போ சகோதர சகோதரிகளே, பாவத்துக்கு மரித்த நாம் என்று ஒருவேளை எடுத்துட்டோம்னா உடைய அர்த்தம் என்ன? இவ்வளவு நாள் பாவம் பண்ணிட்டு இருந்தோம், இப்ப பாவத்துக்கு மரிச்சேன், இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன், இதுதானே அர்த்தம். இதே மாதிரி இங்க மொழி பெயர்த்திருக்கலாமா இல்லைங்களா மொழிபெயர்ப்பாளர்கள்? ஆனா மொழி பெயர்க்கல. ஒருவேளை அப்படி மொழி பெயர்த்தா என்ன மீனிங் வரும்? இயேசு பாவத்துக்கு மரிச்சாரு ஒரு டைம். உடைய அர்த்தம் என்ன? இயேசு பாவம் பண்ணிட்டே இருந்தாரு, டக்குன்னு ஒரு பாவத்துக்கு மரிச்சாரு, அதுக்கப்புறம் பிழைச்சிருக்கிறாரு அப்படின்ற அர்த்தம் போயிருமா இல்லைங்களா? தப்பான ஒரு புரிதல் வருமா இல்லைங்களா? அதனாலதான் மொழிபெயர்ப்பாளர்கள் சுதாரிச்சுக்கிட்டு இது பாவத்துக்கு மரிச்சாருன்ற மாதிரி போட்டோம்னா இயேசு ஏதோ பாவம் பண்ண மாதிரியும், அதுக்கப்புறம் டைம் அப்ப பாவத்துக்கு மரிச்ச மாதிரியும் மீனிங் வந்துடும் இல்லைங்களா? அதனாலதான் இயேசுக்கு வரும்போது மட்டும் வார்த்தை கொஞ்சம் மாத்துறாங்க. பாவத்துக்கு இல்ல, பாவத்திற்கென்று என்ன பண்ணாருன்னா மரிச்சார். இங்கிலீஷ்ல எப்படி வித்தியாசப்படுத்துறாங்கன்னா, ஃபார் சின், பாவத்துக்காக, பாவத்துக்காக மரித்தார். இதே போலதான் நமக்கும் வந்திருக்கணும். பாவத்துக்காக மரித்த நாம், பாவத்துக்காக மரித்த நாம் அப்படி வந்திருக்கணும் டிரான்ஸ்லேஷன். பட் தமிழ் என்ன பண்ணிட்டாங்கன்னா,
ஈவன் இங்கிலீஷ் கூட டு சின் போட்டாங்க, டு போட்டாங்க, ஃபார் போடாம டு சின் போட்டாங்க. பாவத்துக்கு மரித்த நாம், மீனிங்கே மாறுது மாணவர்களே. ஸோ நீங்க தெரியல, எனக்கு எந்த 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 அளவுக்கு நீங்க புரிஞ்சிருக்கீங்க எனக்கு தெரியல. ஒருவேளை குழப்பமா இருக்குது, இன்னும் தெளிவா சொல்லுங்க அப்படின்னா கிளாஸ் முடிஞ்ச பின்னாடி கூட நீங்க கேட்டு தெளிவாயிக்கோங்க. ஏன்னா வித்தியாசம் இருக்கிறத நீங்க புரிஞ்சுப்பி நம்ம நம்புறோம். நம்ம லிட்ரலா தமிழ் வசனத்துக்கு படி புரிஞ்சுக்கிட்டோம்னா, பாவத்துக்கு மரிக்கிறதுனா பாவம் பண்ணிட்டே இருக்கிற நாம திடீர்னு பாவத்தை செய்யாம இருக்கிறது, பாவத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது, இதுதான் பாவத்துக்கு மரிக்கிறது. பட் இதே மாதிரி 10ஆம் வசனத்துல மொழி பெயர்க்கல, ஆனா அங்கேயும் அதே மாதிரி தான் வருது, சென்டென்ஸ் வாக்கியம் அதே மாதிரி தான் வருது, ஆனா அப்படி மொழி பெயர்க்கல. ஏன்னா இயேசு பத்தி வருது. ஒருவேளை அப்படி மொழி பெயர்த்தா இயேசு பாவத்துக்கு மரிச்சார் அப்படின்ற மாதிரி மொழி பெயர்த்தா, இயேசு பாவமாயிட்டே இருந்தாரு, ஒரு டைம் அப்போ பாவத்துக்கு மரிச்சிட்டாரு அப்படின்ற மீனிங் வருமா இல்லைங்களா? அதனால அப்படி மொழிபெயர்ப்பு உண்மையிலே மொழிபெயர்ப்பால் என்னன்னே புரியலைங்க. 2ஆம் வசனத்தை மொழிபெயர்க்கும் போது அவங்க விஷயமே புரியலைங்க. ஒரு பெரிய ட்ரூத் இருக்கு அன்பானவர்களே. அந்த ட்ரூத் என்னன்னு தெரியலனா கண்டிப்பா 2ஆம் வசனம் இருக்கிற மாதிரி நம்ம தப்பா தான் புரிஞ்சுக்குவோம். ஆரம்பத்துல பார்த்த மாதிரி தான் அங்க புரிஞ்சுக்குவோம். பாவத்துக்கு மரிச்சாச்சு, நாம பேப்டிசம் எடுக்கும் போது பாவத்துக்கு மரிச்சாச்சு, பாவம் ரொம்ப நாளா பண்ணிட்டு இருந்தோம், சிறு வயசுல இருந்தேன், பேப்டிசம் எடுக்கும் போது பாவத்துக்கு மரிச்சாச்சு, நீங்க பாவமே செய்யக்கூடாது, இப்படிதான் சொல்லிட்டு இருப்போம், இப்படித்தான் பிரசங்கமும் பண்ணிட்டு இருப்போம். ஆனா மொழிபெயர்ப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ராங் டிரான்ஸ்லேஷன், அப்படி வரது இல்லைங்க. பாவத்துக்காக மரித்த நாம், அதுதான் கரெக்ட் டிரான்ஸ்லேஷன். பாவத்துக்காக மரிக்கிறது. எப்படி இயேசு பாவத்துக்காக மரிச்சாரோ நாமளும் பாவத்துக்காக மரிக்கிறோம். இயேசு எந்த பாவத்துக்காக மரித்தாரோ அதே போல நாமளும் அதே பாவங்களுக்காக மரிக்கிறோம். அன்பானவர்களே, நீங்க கேட்கலாம், பிரதர் அப்போ இயேசு பாவத்துக்காக மரிச்சது என்ன? அதே பாவத்துக்காக நாமளும் மரிக்கிறோம். நீங்க குழம்பிக்க மாட்டீங்க நான் நினைக்கிறேன். இது ரேன்சம் பத்தி இங்க பேசல. ரேன்சம் உடைய கான்செப்டே வேற. ரேன்சம்ன்றது ஜீவன் கொடுக்கிறது, ஜீவனுக்கு ஜீவன், இழந்து போன ஜீவனுக்கு ஜீவன் கொடுக்கிறது, அது ரேன்சம் கான்செப்ட். பட் ஜீவன் மனுஷன் ஏன் இழந்து போனா? ஜீவன் இழந்து போனது காரணம் என்ன? பாவம் இருக்கு இல்லைங்களா? அதை நம்ம கவனிக்கணுமா இல்லைங்களா? இப்ப இயேசு ரேன்சம் கொடுத்துட்டார், ஜீவனுக்கு ஜீவன் கொடுத்துட்டார் இல்லைங்களா? இப்ப கொடுத்த பின்னாடி அடுத்து என்ன என்ன மனுஷன் இருந்து எதை எடுத்து போடணும்? பாவத்தை எடுத்து போடணும். பாவத்திலிருந்து நிவாரணம் கொடுக்கணும், பாவ நிவாரணம் கொடுக்கணும். இந்த பாவ நிவாரணம் தரணும்னா அந்த பாவ நிவாரணத்துக்காக பலி செலுத்தணும். பாவ நிவாரண பலி, உலகத்துடைய பாவத்துக்காக இயேசு பலியானாரு. இதுதான் பேசுது 10ஆம் வசனம். இதே கான்செப்ட் தான் 2ஆம் வசனமும் பேசுது. நாம கூட எதுக்கு, நாம எதுக்கு பாவத்துக்காக மரிக்கணும்? அதான் இயேசு மரிச்சிட்டார்ல உலகத்தின் பாவத்துக்காக. நாம ஏன் உலகத்தின் பாவத்துக்காக நாம ஏன் மரிக்கணும்? இப்பதான் அந்த ட்ரூத் உள்ள வருது. ஒரு பெரிய ட்ரூத் ஒண்ணு இருக்குது. அது என்ன, ஏது, அது எப்படி நம்முடைய பங்கு என்ன, நம்ம என்ன செய்யணும், இதுல இந்த ட்ரூத் படி எப்படி நடக்கணும், எப்படி வாழணும், இதெல்லாம் தெரியலனா மாணவர்களே கண்டிப்பா நம்ம இன்னைக்கு நம்ம அது தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியது அவசியம். அது என்ன ட்ரூத் இப்போ கண்டுபிடிச்சிட்டீங்களா? நீங்க இவ்வளவு நேரம் எந்த ட்ரூத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம்? ரொம்ப பக்கத்துல வந்தாச்சு. உலகத்தின் பாவத்துடைய நிவாரணத்துக்காக இயேசு மரிச்சார். அதே போலத்தான் நாமளும் அந்த பாவத்துக்காக மரிக்கிறோம், உலகத்தின் பாவத்துக்காக மரிக்கிறோம்.
உலகத்தின் பாவத்திலிருந்து நிவாரணம் கொடுக்கிறதுக்காக. உலகத்தின் ஜனங்கள் பாவம் இருக்கு இல்லைங்களா, ஆதாமுடைய பாவம், அதுல இருந்து இன்னும் நிவாரணம் பெறல, இன்னும் நிவாரணம் அவங்களுக்கு போய் சேரல. காரணம் இருக்குது, அதுதான் அந்த ட்ரூத். அந்த ட்ரூத் என்னன்னு தெரிஞ்சாதான் உலகத்துக்கு எப்படி பாவ நிவாரணம் போய் சேருது. இயேசுதான் பலி கொடுத்துட்டாரே, ஏன் இன்னும் நிவாரணம் போய் சேரல உலகத்துக்கு? அன்பானவர்களே, உலகத்தின் பாவத்துக்கு மரித்த நாம், இதான் பவுல் பேசுறாரு. சோ அது என்ன ட்ரூத்? நான் நினைக்கிறேன் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு. அந்த ட்ரூத் வேற ஒண்ணும் இல்ல, பாவ நிவாரண பலி, அட்டோன்மெண்ட் சாக்ரிஃபைசஸ், பாவ நிவாரண பலிகள். பாவ நிவாரண பலி என்று பேசிக் கிளாஸ்ல முதலா நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்குங்களா? காளை பலி, வெள்ளாட்டுக்கடா பலி. இந்த 2 பலிகள் எதற்காக? நம்ம எல்லாம் பாவ நிவாரணத்துக்கென்று செலுத்தக்கூடிய பலிகள். காளை பலி, தொடர்ந்து வெள்ளாட்டுக்கடாவும் பலி செலுத்தப்படும். எதற்காக? உலகத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக. கர்த்தர் இயேசு பலி மட்டுமே போதும் தான். அப்ப ஏன் இன்னும் நிவாரணம் கிடைக்கல? காரணம் இருக்குது. உலகத்துக்கு போகக்கூடிய, உலகத்துக்கு கிடைக்க வேண்டிய நிவாரணத்தை, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நிவாரணத்துடைய தொகை, அந்த நிவாரணத்துடைய புண்ணியத்தை அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு வகுப்பாருக்கு தேவன் சாட்டி இருக்கிறாரு, கொடுத்து வச்சிருக்கிறாரு. அது யாரு கேட்டா நாம தான். அன்பானவர்களே, நம்ம எல்லாரும் பேப்டிசம் எடுக்கும் போது கர்த்தர் இயேசு என்ன பர்பஸ்ல பேப்டிசம் எடுத்தார் ஞாபகம் இருக்குங்களா? பாவத்துக்காக மரிக்கிறது. காளை பலி தன்னை ஒப்பு கொடுப்பதற்காக வந்து இல்லைங்களா, பாவ நிவாரணத்துக்காக. அதான் குறிக்குது அந்த ஞானஸ்நானம். இப்ப நாம கூட பேப்டிசம் எடுத்திருக்கிறோம்னா என்ன பர்பஸ்? உலகத்துடைய பாவத்துக்காக, உலகத்தாருடைய பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக நமக்கு ஒரு பங்கு இருக்குது என்பானவர்களே. அதான் ஆட்டுக்கடாவுடைய பலி. இதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் 2ஆம் வசனத்துல பாவத்துக்காக மரித்த நாம், ஏப்பா உலகத்தாருடைய பாவம் நிவர்த்தி செய்வதற்காக ஆட்டுக்கடா பலியில இல்லைங்களா நமக்கு பங்கு இருக்கு இல்லைங்களா, அந்த வாய்ப்புக்குள்ள வந்த நாமோ எந்த பாவத்தை நிவர்த்தி செய்யறதுக்காக மறிச்சிருக்கிறோமோ அந்த பாவத்திலே நிலை நிற்கலாமா? இல்ல அந்த பாவத்தில நிலை நின்று அந்த பாவத்தை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தோம்னா என்ன அர்த்தம்? எந்த பாவத்தை நிவர்த்தி பண்றதுக்கு நம்ம வந்திருக்கிறோமோ அதே பாவத்தை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா என்ன இது? இப்படித்தான் பவுல் அங்க கேட்கிறாரு. இன்னும் பாவத்துல நம்ம நிலை நிக்கிறது நல்ல விஷயம் இல்லை இல்லைங்க. நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம்? பாவ நிவர்த்தி செய்யறதுக்காக, பாவ நிவர்த்திக்காக மரிச்சிருக்கிறோம் கர்த்தரோடு கூட. இந்த மரிக்கக்கூடிய விஷயம் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல அவர் பேசுறாரு 15ஆம் அதிகாரத்துல. இங்கேயும் பாத்தீங்கன்னா பவுல் பேசின விஷயம் கண்டிப்பா உலகத்துல எந்த மனுஷனுக்கும் புரியாது, பைபிள் டிரான்ஸ்லேஷன் பண்ணவங்களுக்கும் புரியாது, பெயர் சபை ஜனங்களுக்கு சுத்தமா புரியாது. மிக முக்கியமா வேதமானவர்கள் மத்தியில கூட பாத்தீங்கன்னா சிலருக்கு இந்த விஷயம் என்னன்னே புரியாது. ஆனா யாருக்கு நல்லா தெரியும்னா சபைக்கு தெரியும், திரள் கூட்டமா போறவங்களுக்கு தெரியும், 2ஆம் மரணம் போறவங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சும் அதை கீழ்ப்படிஞ்சு வாழ்றவங்க சபை, அசட்டை பண்றவங்க திரள் கூட்டம், எதிர்மறையா வாழ்றவங்க 2ஆம் மரணம்.
அது என்ன வசனம்? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் இல்லைங்களா, நம்ம எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம் இல்லைங்களா? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் ஒண்ணு இருக்கு. எல்லா உலகத்தாரும் உயிர்த்தெழுந்து வருவாங்க. உலகத்தாருடைய உயிர்த்தெழுதல் இன்னும் நடக்கல, வெயிட்டிங்ல இருக்குது. ஏன் வெயிட்டிங்? ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் ஒண்ணு இருக்குது. கர்த்தர் இயேசு அவர் கொடுத்த அந்த புண்ணியம் உலகத்தாருக்கு கொடுக்கப்படுறதுக்கு முன்னாடியே ஒரு வகுப்பாருக்கு சாட்டப்பட்டிருக்கிறது. அந்த வகுப்பார் தாங்கள் வாங்கிட்ட, தாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த ஒரு புண்ணியத்தை திருப்பி கொடுக்கணும். திருப்பி கொடுக்கும் போது தான் அதை என்ன பண்ணுவார் தேவன்? உலகத்துக்கு கொடுப்பார். அது வரைக்கும் உலகம் பாத்தீங்கன்னா வெயிட்டிங்ல இருக்காங்க. சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை, ஒரு வெயிட்டிங்ல இருக்கிறாங்க. தேவபுத்திரர் வெளிப்படணும். இவங்க வெளிப்பட்டா தான் முழு கிரயம், கர்த்தர் இயேசு கொடுத்த விலை கிரயம் முழுக்க உலகத்தாருக்கு கொடுக்கப்படும். இப்போ நம்ம கிட்ட விலை கிரயம் இப்போ நமக்கு சாட்டப்பட்டிருக்கு இல்லைங்களா? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பங்கை ஏதோ திருப்பி செலுத்தணும், திருப்பி கொடுக்க வேண்டி இருக்குது. நம்ம எல்லாம் கடனாளிகளா இருக்கிறோம் இப்போ. அதனால்தான் பவுல் நம்ம எல்லாரும் இந்த பாவ நிவாரண பலியில பங்கு இருக்குது. உலகத்துக்காக நம்ம எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். எங்க படிக்கிறோம்னா சொல்றாரு பாருங்க, ஒன்று கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல பாருங்க, படிக்கிறேன் பாருங்க, வசனம் 29 இல்லைங்களா? 29. மேலும் மரித்தோர்னா யாரு? உலகத்தார். உயிர் தெளாவிட்டால், உலகத்தாருக்கு எப்போ உயிர்த்தெழுதல் கிடைக்கும் இல்லைங்களா? சபை நிறைவு அடைந்த பின்னாடி ராஜ்யம் ஸ்டார்ட் பண்ணும் போது கிடைக்கும். ஆனா பவுல் பேசுறாரு, மரித்தவர்களுக்காக ஞானஸ்தானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்தானம் பெறுகிறார்கள்? 2 கேள்வி. உலகத்தார் குறிக்குது மரித்தவர். மரித்தவர்களுக்காக யார் ஞானஸ்தானம் வாங்குறா? நாம. எதுக்கு நாம மரிச்சவங்களுக்காக நாம ஏன் ஞானஸ்தானம் வாங்குறோம் இல்லைங்களா? ஞானஸ்தானம் என்பது கிறிஸ்துவோடு கூட மரிக்கிறது, கிறிஸ்துவோடு கூட பாவத்திற்காக மரிக்கிறது. கிறிஸ்து பாவத்துக்காக மரிச்சார், நாமளும் அவரோடு கூட பாவத்துக்காக மரிக்கணும். அப்படி பாவத்துக்காக மரிக்கக்கூடிய வாய்ப்புல வந்திருக்கிற நாமும் பாவத்துல போய் நிலை நிற்கலாமா? அதுதான் 2ஆம் வசனத்துல கேக்குறேன். இப்ப நம்ம எல்லாரும் ஞானஸ்தானம், எந்த ஞானஸ்தானம் நம்ம அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணலாம், நேரம் இல்லாம போயிடுச்சு. அடுத்து பவுல் 4:5 அதுல பேச ஆரம்பிக்கிறாரு. பேப்டிசம் பத்தி பேசுறார். 3, 4, 5. எந்த பேப்டிசம் பத்தி பேசுறாரு கேட்டா, தண்ணீர் ஞானஸ்தானத்தை பத்தி பேசல, கிறிஸ்துவோடு கூட மரிக்கக்கூடிய ஞானஸ்தானத்தை பத்தி பேசுறார். நம்ம எல்லாரும் மரித்தவர்களுக்காக ஞானஸ்தானம் வாங்கியிருக்கிறோம். இதுதான் பவுல் அங்க பேசுறார். அதனால இந்த 2ஆம் வசனத்துல ஏதாவது புரிதல் இல்லை அப்படின்னா, இல்ல ஏதோ சில கேள்வி இருந்தா நீங்க தாராளமா நீங்க கேட்கலாம். தொடர்ச்சி நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். தேவன் தாமே காத்து கிருபை செய்வாராக. ஆமென்.